நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. ஆமாங்க, அவரையும் அஸ்வினியும் அப்படித்தான், பிரிக்கவே முடியாது. ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோங்க. உங்கள் வீட்டில் செடி அவரை கொடி அவரை இருந்தது அப்படின்னா, அவரை செடி அதிகமாக ஒரு பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகும். அது வந்து அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த அஸ்வினி பூச்சி தாக்குனதுனால இந்த காய்கள் வந்துட்டு ஒரு முறை சுருங்கி போயிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பூ மொட்டுகள் மேலேயும் அஸ்வினி பூச்சிகள் வந்து இருக்குது. ஆர்கானிக் முறையில் அஸ்வினி பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பழங்காலங்களில் வந்துட்டு அஸ்வினி பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய இயற்கை பூச்சி விரட்டிகளை வந்து பயன்படுத்தினாங்க. அதில் ஒவ்வொரு முறையாக இன்றைக்கி வந்துட்டு அஸ்வினி பூச்சியை ஆர்கானிக் மெத்தடில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மெத்தடு நான் சொல்ல போகிறேன். நான் வந்து இந்த அஸ்வினி பூச்சி தாக்குன இந்த ஸ்டெம்மை வந்து கட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த காய்கள் ரொம்ப சுருங்கி இருக்குது. ஸோ இது எப்படி நான் பயன்படுத்த போகிறதில்ல. பாருங்கள், இந்த அஸ்வினி பூச்சி இருக்கிற இடத்துல எறும்புகள் இருக்குது பாருங்கள். எறும்புகள் காரணமாக தான் அஸ்வினி பூச்சி வரும். ஃபஸ்ட்டு மெத்தடே என்னென்னா சாம்பல், மர சாம்பல். இது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. நம்ம பழங்காலங்களில் வந்து செடிகளோட இலைகள் மேலே இந்த அஸ்வினி பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக இந்த சாம்பலை தெளித்து விட்டுருவாங்க. நேற்று மழை பெஞ்சது அப்படிங்கிறனால இலைகள்லாம் எனக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கே அஸ்வினி பூச்சிகள் இருக்கோ அந்த பூ மொட்டுகளில் இருக்குது பாருங்கள். அந்த மொட்டுகள் நனையிற மாதிரி இலைகள் மேலே எல்லாம் அந்த சாம்பலை நான் தெளித்து விடுறேன். இந்த மாதிரி தெளித்து விடும்பொழுது இந்த அஸ்வினி பூச்சி வந்து சாறு உறிஞ்சும் பூச்சி. அவங்களால வந்துட்டு ஃப்ரீயாக சாப்பிட முடியாது. அது இல்லாமல் இந்த சாம்பல் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு பூச்சி விரட்டி. உங்களுக்கு அஸ்வினி பூச்சி இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு சாம்பலை தெளித்து விடலாம். இன்றைக்கி ஃபுல்லாக சாம்பல் குளியல் தான். அட்ஜஸ்ட் பண்ணுங்க கண்ணுங்களா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அவரை செடி இருக்குது. இதில் வந்து அஸ்வினி பூச்சி தாக்குதல் இல்லை, இருந்தாலுமே நான் வந்துட்டு சாம்பலை தெளித்து விடுறேன். இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு 3 days இந்த சாம்பலை தெளித்து விட்டீங்க அப்படின்னா அஸ்வினி பூச்சிகள் வந்துட்டு வராது. பக்கத்தில் இருக்க செடி, அது என்ன செடியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் கொஞ்சம் தெளித்து விட்டுருங்க. ஏன்னா இங்கேருந்து ஜம்ப் ஆகி அந்த செடியை வந்து காலி பண்ணிடக்கூடாது. ஸோ பக்கத்தில் கத்திரி செடி தான் இருக்குது. இந்த சாம்பல் போடுறதுனால ஒன்றும் பெருசாக பிரச்சனை வராது. இங்கே வந்து தக்காளி நிறைய பூக்களோட காய்களோடு இருக்காங்க. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு மெத்தடை நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த அஸ்வினி பூச்சியை தாக்கக்கூடிய செடிகள் பெரும்பாலும் அவரை செடிகள் தான், இருந்தாலும் பக்கத்து செடிகளுக்கு நம்ம போட்டு விடுறோம். ரெண்டாவது ஆர்கானிக் மெத்தட் என்ன, மூணாவது ஆர்கானிக் மெத்தட் என்ன அப்படிங்கிறத வரப்போகும் வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அவரை செடியை காப்பாற்றிருக்கீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி மார்னிங். ஹாவ் அ குட் டே. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.